கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 14 அதிகாரம் 8 இவ்விதமாக கூறுகிறது, நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். ஆம், இன்று இந்த வார்த்தையை கூற அநேகர் தயங்குகிறார்கள். மனிதர்களுக்கு முன்பாக, சமுதாயத்துக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக, உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நான் கர்த்தருடையவன், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல மார்த்தட்டி கொள்ள பயப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள், தயங்குகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே அநேகருக்கு சொந்த வீடு இல்லை, சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை. கடினமான இந்த பூமியிலே கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த பூமியிலே அழிந்து போகிற, அழியக்கூடிய, மாறக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கர்த்தருடையவர்களாக இருப்பதினால் உங்களுக்கு கொடுக்க அவருக்கு மனதில்லை. நீங்கள் அவரை நேசிப்பதினால், அவர் உங்களை மிகவும் நேசிப்பதினால், அவர் உங்களுக்கு இந்த பூமியிலே சொந்த வீடை, இந்த பூமியிலே சொந்தமாக அனுபவிக்க அழிந்து போகிற காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் அழியாத விலையேற பெற்றதான பொக்கிஷமாகிய பரலோகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் அவர் பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஆகவே விலையேற பெற்ற பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நான் கர்த்தருடையவன், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ள உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நீங்கள் விசேஷித்த தேவ ஜனம். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையே, பூமியிலே எனக்கென்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லையே என்று வேதனையோடு இனி வாழாதபடிக்கு தேவன் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களை அவர் ஏமாற்ற விரும்பவில்லை. இந்த பூமியிலே அழிந்து போகிற சொத்துக்களை, அழிந்து போகிற மண்ணோடு மண்ணாக போகிற எந்த ஒரு காரியத்தையும் கொடுத்து உங்களை ஏமாற்ற அவர் விரும்பவில்லை. மாறாக அழியாத பொக்கிஷத்தை கொடுத்து நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று உங்களை முத்திரித்திருக்கிறார். உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எப்பொழுது இந்த பூமியை விட்டு கடந்து சென்றாலும் உங்களுக்கு ஒரு பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடையவர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தருடையவர்களாக எங்களை இந்த பூமியில வைத்தது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அழிந்து போகிற பொருட்களை, அழிந்து போகிற காரியங்களை எங்களிடத்தில் கொடுத்து இதிலே நாங்கள் திருப்தி அடைந்து விடக்கூடாது, ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அழியாத பொருளின் மேல் நம்பிக்கை வைக்க, அழியாத பொருளை எங்களுக்காக பொக்கிஷமாக பரலோகத்தில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே அதை எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒரு நாள் அந்த பரிசை பெற்றுக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.